ஓகே. இப்ப நீங்க வந்து பிஹெச்டி அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க. நீங்க கைடும் சூஸ் பண்ணிட்டீங்க. காலேஜும் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் என்னன்னா உங்கள இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஃபார்மலா ஒரு இன்டர்வியூ வச்சு தான் நம்மள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க கேண்டிடேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம இன்டர்வியூக்கு நம்ம கூட யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் வருவாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, நம்ம வந்து அப்ளிகேஷன் போடும்போதே வந்து நம்மக்கிட்ட ஒரு ப்ரொபோசல் மாதிரி கேட்பாங்க. ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி சப்மிட் பண்ணுவோம். உங்களோட ஐடியா என்ன, ரிசர்ச் ஐடியா என்ன அப்படின்னு. ஏன்னா வந்து இப்போ நான் பாட்னினா நான் என்னோடய ரிசர்ச்சை எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். நம்மளோட ரிசர்ச்சை வந்து நீங்கள் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஓரியன்டாகவும் கொண்டு போகலாம், இல்லைன்னா டிஷ்யூ கல்ச்சர் ஓரியன்டாகவும் கொண்டு போய்க்கலாம். இல்லை நான் ட்ரெடிஷ்னல் பாட்னி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் பாட்னியை அனாட்டமி அந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசல் நீங்கள் போடுவீங்க, இதுதான் என் ஐடியா அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுவீங்க. அப்போ வந்து நான் ப்ரொப்போசல் போடும்போது என்னோடய ஐடியா என்னென்னா, ஒரு எண்டமிக் பிளான்ட் ஸ்பீஷஸை வந்து ஒரு டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதை எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொப்போசல்லாம் போட்டிருந்தேன். ஸோ அந்த ப்ரொப்போசல் வந்து அப்ளிகேஷனோட அவங்களுக்கு போகும். ஸோ அதை வச்சு தான் உங்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் ஏன் இந்த ஃபீல்டு எடுத்திருக்கீங்க, நீங்கள் ஏன் வேறு யாரையும் எடுத்துருக்கக்கூடாதா, நீங்கள் ஏன் இந்த கைடை சூஸ் பண்ணுறீங்க, ஏன்னா நம்மக்கிட்ட கேட்பாங்க, மற்றவங்களும் இருப்பாங்க, நீங்கள் ஏன் இவங்கள சூஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் நேம் கேட்பாங்க இன்டர்வியூவில். அப்புறம் உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் ஏன் பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு என்ன கேட்பாங்கன்னா, உங்களோட ஃபீல்டு இந்த ஃபீல்டை ஏன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் பர்டிகுலராக இத்தனை காலேஜில் பிஹெச்டி பாட்னி இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த காலேஜுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. எனக்கு வந்து இதெல்லாம் கேட்டாங்க. ஓகேவா? அதனால் வந்துட்டு இதெல்லாம் என்னோடய இன்டர்வியூவில் இருந்தது. நீங்கள் ஏன் இந்த காலேஜ் வந்து சேர்ந்தீங்க, நீங்கள் ஏன் இந்த கைடை சூஸ் பண்ணீங்க, அப்புறம் நீங்கள் ஏன் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. வேணால் நீங்கள் வேறு கைட் சூஸ் பண்ணலாம்ல, அந்த மாதிரி கேட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் நீங்கள் என்ன ப்ரப்போசல் போடுறீங்களோ அது ரிலேட்டடாக கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் முக்கியம். அவ்வளோதான். பிஹெச்டி இன்டர்வியூ முடிஞ்சுச்சு.